வீடியோ வந்து ரீச் ஆகணும், ஒரு பொண்ணை வச்சு போட்டா அது ரீச் ஆகும் அந்த வீடியோ அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருது. எதுக்கு துடைக்கிறது, இப்படி தொடச்சு நீ வந்து டாட்டூவை காட்டலாம். ஆமா. பின்னாடி இருந்து கையை விட்டு துடைக்கிறது. ஆமா, அந்த மாதிரி பண்றது. எதுக்கு அந்த மாதிரி பண்றீங்க? என்ன வந்து கேக்குறாங்க, நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா உங்க ஸ்டுடியோல அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க பொண்ணாகுறீங்க, அப்போ உங்க பையனாச்சும் நீங்க போடுவீங்களா அந்த மாதிரி அப்படின்னு கேக்குறாங்க. டாட்டூ ஆர்டிஸ்ட்னா ஃபுல்லா டாட்டூ போட்டுருக்கணும், அந்த மாதிரி இருந்தாதான் அவங்க டாட்டூ ஆர்டிஸ்ட் அப்படின்னு தெரியுறாங்க. இப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி பிடிக்காது, ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா போடுறது அந்த மாதிரி பிடிக்காது. எனக்கு சின்ன சின்னதா குட்டி குட்டியா போட்டேன். வீட்டுக்கு தெரியக்கூடாது, லவருக்கு தெரியக்கூடாது, அந்த மாதிரி. ஓ, நிறைய இங்க ஃபுல்லா ஏகப்பட்டது அது மாதிரி தான். வீட்டுக்கு தெரியாம போடுறது இல்ல வந்து டாட்டூ கிளாஸ்லாம் நாலேஜே இல்லாமல் வராங்க இல்லையா, அவங்க வந்து எந்தெந்த பிளேஸில் போட்டால் நர்வ்ஸ் இருக்கும், எந்த இடத்துல போட்டால் எப்படி, அதெல்லாம் தெரியாது இல்லையா. அதெல்லாம் தெரியாமலே போட்டுறாங்க. போட்டுட்டு நிறைய பேர் உயிர் இழந்திருக்காங்க. எய்ட்ஸ் வந்துடுது. ஆக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆங்கர்ஸ், அந்த மாதிரிக்கெலாம் அவங்களுக்குலாம் பண்ணியிருக்கோம். ஸ்டுடியோவில் இங்கே தான் டாட்டூ இப்படி தான் போட்டுட்ருக்கேன். போட்டுட்ருக்கும் போது அவங்க கழுத்தில் போட்டுட்ருக்கேன் நான் மெயிலுக்கு. கை இப்படி வர்றது ஏதோ பண்ண வராங்க, தப்பான மோட்டிவ்ல இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் போட்டுகிட்டே இருக்கும்போது வேணே வந்துட்டே இருந்துச்சு. நான் ஒரு வாட்டி 2 வாட்டி விட்டேன். 3ஆவது வாட்டி வந்தது. அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு கன்ஃபார்ம் ஏதோ நடக்குது இங்கே. ஹலோ பென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யாரும் பார்த்தீங்கன்னா தமிழன் டாட்டூ ஸ்டுடியோவோட பூவலி பூஜா. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் பூவலி பூஜானா யார்? இந்த டாட்டூ இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க? பூவலி பூஜானா ஃபர்ஸ்ட் என் பேர்லாம் கேட்டாங்கன்னா யாருன்னு தெரிய வாய்ப்பு கிடையாது. இப்போதான் ரீசெண்டாக ஓகே ஒரு ஃபீமேல் டாட்டூ ஆர்டிஸ்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்களாமே, அவங்க பேர் பூவிழி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. நானும் போகும்போது கேட்கும் போது ஓகே நம்மளும் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சொசைட்டியில் அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. எப்படி இதில் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து ட்ராயிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆம்பிஷன் இருக்குது எனக்கு. சரி, அப்பாவும் வந்து பெயிண்டிங் பண்ணுவாங்க, டாட்டூ ஃபீல்டு. அப்பா ஃபஸ்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது அப்பா. அதுக்கப்புறம் சரி நம்மளும் கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்ட்ரெஸ்டாக கற்றுக்கிட்டு, அதே இல்லாமல் நிறைய இடத்துல வந்து ஒரு ஜென்ஸ் வந்து ஒரு ஃபீமேலுக்கு டாட்டூ போடுறது வந்து எனக்கு ரேங்காக பிடிக்கல. அதனால் சரி நம்மளும் கற்றுக்குவோம், அவங்களுக்கு ஒரு சேஃப்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கற்றுக்கிட்டது இந்த டாட்டூ ஃபீல்டில் வந்து. பொதுவாக அப்பா தொழில்னா பையன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் ஒன்று நீங்கள் பண்ணுறீங்க, புதுசாக இருக்குது. நீங்கள் ஒரு ஃபீமேல் டாட்டூ ஆர்டிஸ்ட், மேல் கஸ்டமர்ஸ் வந்து உங்களோட டாட்டூ போட்டிருக்காங்களா? அதாவது டாட்டூனா ஜென்ரலாக கை காலில் கிடையாது, ப்ரைவேட் பார்ட்ஸில் போட வரது இந்த மாதிரி. அந்த மாதிரி நான் போட மாட்டேன். மேல் டாட்டூ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன் நான். மேலோட்டமான அந்த கையில போடுறது அதுலலாம் வந்து அவ்வளோ இது கிடையாது இல்லையா. சில நேரம் கம்பல் பண்ணியிருக்காங்களா? ஒரு சிலர் வந்து நான் தான் போடணும் அப்படின்ட்டு டாட்டூ போடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஓகே, அவங்களுக்கு பண்ணிக்கலாம். மேலோட்டமா அந்த மாதிரி இல்லை. பிரைவேட் பிளேஸ்ல நான் நாட் அலவுட். ஃபீமேல் கஸ்டமர்ஸை பார்த்தோம்னா ஃபீமேலுக்குலாம் ப்ரைவேட் பிளேஸ் அவங்களே வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஏன்னா நம்மளோட இப்போ ஒருத்தவங்க ப்ரைவேட் பிளேஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் இருக்கும்போது அவ்வளோ அந்த இது இருக்காது. அதனால நிறைய ப்ரைவேட் பிளேஸில் வந்து பண்ணியிருக்கோம் நம்ம. நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா டாட்டூஸ் போட வரவங்க வந்து சில பேர் வந்து வீட்டுக்கு தெரியாமல் டாட்டூஸ் போடணும். ஆமாம். இல்லை டாட்டூ போடுறது வந்து வீட்டுக்கு தெரியக்கூடாது, லவருக்கு தெரியக்கூடாது, ஒழிச்சு டாட்டூஸ் போடுறாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓ, நிறைய இங்கே ஃபுல்லாக ஏகப்பட்டது அது மாதிரி தான். வீட்டுக்கு தெரியாமல் போடுறது இல்லை வந்து அவங்க அவங்க லவர் பேர் இல்லை அவங்க ஏதாவது வந்து ப்ரைவேட் பிளேஸில் போடணும் அப்படின்னா நிறைய கிளைண்ட்ஸ் நம்ம கிட்ட அதான் வராங்களே. இப்போ லவர்ஸ்ல சொல்லலாம். இப்போ சில பேர் வந்து எக்ஸ் லவர் பேரே எழுதி வச்சிருப்பாங்க, நேம் மாதிரி. இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த ரியான்ற நேம் பிரியான்றது மாதிரி கவர் அப் டாட்டூஸ் மாதிரி இருக்கு. நிறைய ஏகப்பட்டது இருக்கு. டாட்டூ எடுத்தாலே போடுறது மறைக்கிறது அதுதான் எங்க கான்செப்டே. நிறைய பேர் லவர்ஸு
அதுக்கப்புறம் ஸ்கூல் பசங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வராங்க டாட்டூ போடுறதுக்கு. ஸ்கூல் பசங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. வீட்டுக்கு தெரியாம தான் போறாங்க ஆமா, அவங்க. ஆமா. நாங்க சொல்லிடுவோம். நம்ம ஒரு சிலர் வந்து யூனிஃபார்ம்ல வருவாங்க. ம். அவங்களுக்கு தெரிஞ்சிரும். இந்த மாரி ஸ்கூல் படிக்கும்போது போட வேணாம். 18+ ஆனோனே வாங்க நீங்க போட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். ம். இல்லக்கா எனக்கு போடணும், போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து இங்க அலோவ் பண்ண மாட்டோம். ஸ்கூல் பசங்களுக்கு இங்க கிடையாது. அலோவ் கிடையாது. ம். அப்படியும் வந்து அன்யூனிஃபார்ம்ல வந்து போட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் சரி, அவங்க சரி. அம்மாவோ இல்ல அவங்க அப்பா வந்து கேக்குறாங்க. அவங்க ஒரு சின்ன பசங்க அவங்களுக்கு வந்து நீங்க தான் புத்திமதி சொல்லணும். நீங்களே போட்டு விட்டுறீங்க. எங்கள திட்டுவாங்க வந்து. நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு தெரியாது இவங்க ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. இதுதான் பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. அவங்க வராங்க, கேட்கறாங்க, நாங்க போடுறோம். நாங்க ஒண்ணும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. நீங்க போடணும், டாட்டூ போடுங்க அப்டின்ட்டு. அவங்களே விருப்பப்பட்டு போடுறாங்க. அந்த மாரி தான் ஒரு பையன் போட்டுட்டான். போட்டுட்டு அப்புறம் அவங்க ஸ்கூல்ல கேட்கறாங்க அப்டின்னு சொல்லிட்டு வந்து ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் போயிட்டாங்க. அந்த மாரிலாம் இருக்கு. லேசர் மூலியமா வந்து டாட்டூஸ் வந்து அழிக்கிற மாரி சொல்றோம். அப்ப அழிக்கும்போது ஸ்கின் எந்த மாரி டேமேஜ் ஆகும்? ஸ்கின் வந்து இப்போ ஒரு பர்ன் ஆனா எப்டி இருக்கும்? தீக்காயங்கள் மாரி. அந்த மாரி இருக்கும். ம். ரொம்ப அந்த ஸ்கின் ஃபினிஷ்லாம் வந்துரும். நம்ம ஸ்கின்னே திருப்பி வந்துரும் அப்டிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா ரூமர் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆ. லைட்டா அது ஏதோ பண்ணியிருக்காங்கப்பா அப்டின்னு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அதுதான் லேசர் லைட். அந்த உள்ள இருக்க நம்ம பிளாக் கலர்ல இங்க்ல டாட்டூ ஆமா. போடுறோம் இல்லையா? அதெல்லாம் ரிமூவ் ஆயிடும். ஓகே. நம்ம ஸ்கின் மட்டும் என்ன பர்ன் ஆன மாரி இருக்கும் அவ்வளோதான். இப்ப டெம்பரரி டாட்டூஸும் சொல்றாங்க. 3 மந்த் இருக்கும், 9 மந்த் இருக்கும், 1 இயர் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கும் பெர்மனன்ட் டாட்டூக்கு என்ன வித்தியாசம் இருக்கும்? டெம்பரவரி வந்து இப்போ நெறைய பேர் சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா? 1 மந்த் இருக்கும். அந்த மாரிலாம் கிடையாது. ம். ஆக்சுவலி எதுக்கு நம்ம டெம்பரவரி வந்து பண்றோம் அப்டின்னா, ஷூட்டுக்கு இல்ல இந்த மாரி எப்போ டெம்பரவரியா நம்மளுக்கு தேவைப்படுது அந்த இடத்துல அப்டின்னு சொல்லும்போது, அதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து டெம்பரவரி யூஸ் பண்ணுவோம். மித்தபடி இந்த மாரி அவங்க ஆளுக்கு வந்து சிம்பத்தி காட்டிட்டு ஜஸ்ட் அழைக்கிறதுக்கு ப்ரொபோஸ் பண்ண ஓகே பச்சை அந்த குத்தி இருக்கு. மாரி கிடையாது. அதனால நெறைய பேர் வந்து கேட்கறாங்க. இந்த மாரி டெம்பரவரி பண்ண முடியுமா? நான் வந்து இந்த மாரி என் ஆளுக்கு வந்து காட்டணும் அப்டின்ட்டு. ம். அந்த மாரி கிடையாது. நம்மளுக்கு ஷூட்டு அந்த மாரி இருக்கு அப்டின்னா, நம்ம டெம்பரவரி பண்ணி குடுக்கலாம். பெர்மனன்ட்ன்றது வந்து நம்மளோட லைஃப் லாங் கூட இருக்கிறது. ம். இப்போ உங்க பேர் நான் போட்டிருக்கேன்னா, என் கூட இருக்கு. என்னோட ஆசை அது. சரி ம். உங்க பேர நான் போட்டுக்கணும் அப்டின்ட்டு ஒரு இதோட அன்போட போடுறேன் இல்லையா? அது லைஃப் லாங் கூட இருக்கணும் அப்டின்றது தான் பெர்மனன்ட் டாட்டூ. அது நம்ம அழைக்கணும்னாலும் அழைக்கலாம். ம். நடுவுல அதுவும் கண்டுபிடிச்சுட்டாங்க. இப்போ பெர்மனன்ட்‌க்கும் டெம்பரவரிக்கும் அதுதான். பெர்மனன்ட்னா ஃபுல்லா இருக்கும். லைஃப் லாங் கூட ஓகே. இருக்கும். டெம்பரவரினா நம்ம அலைஞ்சிரும் அது. அந்த மாரி. டேட்ஸ் போக அதுவும் ஆமா, ரிமூவ் ஆயிரும். ஆமா, ஆமா. ஜஸ்ட் ஒரு கையில இங்க் பட்ட ஆ, மாரி, பேனா பட்ட மாரி தான் இருக்கும். ஆமா, ஆமா. அப்ப அது மாரி தானே இப்ப ஆக்டர்ஸ்லாம் போடுறாங்க. ஆமா, ஆமா. நீங்க யாராச்சும் ஆக்டர்ஸ் இந்த மாரி போட்டுருக்கீங்களா? ஆ செலிபிரிட்டிஸ் ஏதாச்சும்? இப்போ அந்த மாரி இப்போ தான் நம்ம போயிட்டு இருக்கோம். சரி ஃபேம அந்த மாரி வந்தாலும் பண்ணிக்கலாம். இப்ப சீரியல் ஆக்டர்ஸ், சரி. அதுக்கப்புறம் ஆங்கர்ஸ் அந்த ம். மாரிக்கலாம் அவங்களுக்குலாம் பண்ணியிருக்கோம். யாராச்சும் ஒரு ஆள் சொல்ல முடியுமா ஏதாச்சும்? ஆ இது ப்ளீஸ். சைடு ஆக்டர்ஸ் தான் நெறைய பேர் வந்திருக்காங்க நம்ம ஸ்டுடியோக்கு. அதாவது எப்படி இந்த ஈரமான ரோஜாவேல வந்து ஆ. செகண்ட் ஹீரோவுக்கு வந்து டெம்பரவரி டாட்டூ போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ம். அவங்களுக்கு நாங்க அதான் பிரிண்ட் பண்ணி குடுத்தோம் அது. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க சீரியல்ல தான். அவங்க பேர் ரோஜாவோ அவங்க பேர் தெரியல எனக்கு சரியா. ஓகே. அவங்களும் வந்திருக்காங்க. நெறைய பேர் வந்திருக்காங்க. ஆ சரி ஓகே. இப்ப இந்த ஏலியன் டாட்டூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ, திருப்பூர் ஆ, பையன். ஆ. அந்த மாரி வந்து கண்ணுலலாம் டாட்டூ போடுறாங்க. இப்ப சில பேர் வந்து டாட்டூஸ்லயே வந்து கலர்லாம் போடுறாங்க. ரேடியம்லாம் போடுறாங்க. அதெல்லாம் என்னதுங்க? அது வந்து இப்போ தனிப்பட்ட விருப்பம் அதெல்லாம். ம். இப்போ எனக்கு வந்து இப்போ நான் ஒரு ஃபீமேல் டாட்டூ ஆர்டிஸ்ட். டாட்டூ ஆர்டிஸ்ட்னா ஃபுல்லா டாட்டூ போட்டுருக்கணும். ம். அந்த மாரி இருந்தா தான் அவங்க டாட்டூ ஆர்டிஸ்ட் அப்படின்னு தெரியிறாங்க. ஆ. இப்போ எனக்கு வந்து அந்த மாரி பிடிக்காது. ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா போடுறது அந்த மாரி பிடிக்காது. எனக்கு சின்ன சின்னதா குட்டி குட்டியா போட்டா அந்த மாரி பிடிக்கும். ஒரு சிலர் வந்து நம்ம டாட்டூ போடுறோம். நம்ம டாட்டூ போட்டா இந்த மாரிலாம் இருந்தா தான் நம்மள கணிப்பாங்க ஆமா. அப்படின்ட்டு ஒரு சில பேர் இருக்காங்க. அந்த மாரி கேட்டகரியில சொல்றவங்க தான் நீங்க. அந்த மாரி க நாக்க கட் நான் பண்ணிக்கிறது, கட் பண்ணி கண்ண போடுறது. கலர் பண்ணிக்கிறது, அந்த மாரி அவங்க ஒரு யூனிக்கா இருக்காங்க. இப்ப நம்ம பார்க்குறோம்ல, "ஐயோ! இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்களே!" அப்படின்னு எவ்வளோ பேர் பேசுறாங்க. அதுதான் எல்லாருக்கும் தேவை. இப்ப என்ன பத்தி சொல்றாங்க, "பரவால்ல அந்த பொண்ணு ஏதோ பண்ணுது" அப்படின்ட்டு அந்த ஒரு எல்லாம் சொல்லணும். அடுத்தவங்க சொல்லணும். அந்த மாரி இருக்கிறாங்க நெறைய பேரு. ஸ்கின்ல டாட்டூ போடலாம் ஓகே. அது எப்படிங்க கண்ணுல?
இருக்கு அது. அது எப்படி இந்த நீடில் வச்ச மாதிரி பண்ணுவீங்களா? ஆமா, இன்ஜெக்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு கலர். ஆமா. அது டேஞ்சர் இல்லையா? இருக்கு. டேஞ்சர் இருக்கு. நம்ம அதுக்கேத்த சர்டிஃபையோட இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட போய் நம்ம ப்ராப்பரான நாலேட்ஜோட இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் பண்ணா நம்மளுக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது. ம். இப்பதான் கத்துக்கிறாங்க, கடை வச்சுக்கிறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட போனா கண்டிப்பா கண்ணு போவறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு டேஞ்சர் இருக்கா? ஆமா. இப்போ டேட்டூஸ்ன்னு சொன்னாலே ஒரு சின்ன ஒரு காஸ்ட்லியான பிஸ்னஸ் தான் சொல்கிறாங்க. ஒரு நார்மலாக ஒரு 1 இன்ச் டேட்டூலேருந்து 500 வரைக்கும் சொல்கிறாங்க. அதில் வந்து 5000 வரைக்கும் போடுறாங்க. காம்ப்ளிகேட்டான டேட்டூஸ் அந்த மாதிரி போடுறாங்க. இப்போ பீச் சைட்லாம் போனாலே எனக்கு மேக்ஸிமம் டேட்டூவோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 2000 3000க்குள்ளேயே முடிஞ்சிருது. ஆனால் நம்ம கடைகளில் மட்டும் ஏன் 50,000 40,000 இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது? இப்போ வந்து அது அது எப்படின்னா, இப்போ நம்ம இதுல வந்து ஃபுல்லா வந்து எல்லாம் காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் தான். ஓகே. எதுவுமே லோ ப்ராடக்ட் கிடையாது. ம். அவங்களும் வந்து ப்ராடக்ட்லாம் நல்ல இதுதான் வைக்கிறாங்க. பட் என்னன்னா, அந்த இடத்துல போய் பார்த்தா தான் தெரியும். அவங்க எப்படி பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு. இதுவரையும் நம்ம அங்க போனது நான் பார்த்தது கிடையாது. அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. ம். நெறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட ஒர்க்கு இப்போ ஒரு ஒரு சிலர் வந்து பேண்ட் போடுறாங்க அப்படின்னா, நான் இந்த இடத்துல தான் போட்டேன். எனக்கு பேண்ட் ஒழுங்காவே போடல. எனக்கு கொஞ்சம் நல்லா பண்ணி குடுங்க அப்படின்னு வரவங்களும் இருக்காங்க. எனக்கு வந்து அங்க செட் ஆகல. எனக்கு நீங்க போட்டு குடுங்க அப்படின்ட்டு இருக்கவங்க இருக்காங்க. ஏன் 2 பேருக்கும் கம்பேர் பண்ணா காசு டிஃபரெண்ட் ஆகுது அப்படின்னா, இங்க வந்து ப்ராடக்ட்ஸ் வேற யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகே. அதே மாரி எல்லாருக்கும் செப்பரேட். நீடிலேருந்து, டிப்லேருந்து, இங்க்லேருந்து, கப்புலேருந்து எல்லாமே ஒவ்வொரு செப்பரேட். கஸ்டமருக்கும் ஆமா, செப்பரேட்டா ஆமா. மாத்துவீங்களா? இப்ப எனக்கு யூஸ் பண்றது உங்களுக்கு நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ம். ஒரு பிளேடு கூட நான் வந்து அவ்ளோ பார்த்து இப்போ நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ம். ஐயோ! நம்மள எதா தப்பா போட்டுருவாங்களோ! நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு இருக்கிறது நம்மளுக்கு வந்துருமோ! அப்டின்ட்டு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஆமா. அந்த பயம் வரக்கூடாது யாருக்கும். நம்மளோட செல்ஃப எவ்ளோ புரொடெக்ட் பண்றோமோ, அடுத்தவங்களுக்கும் நம்ம அவ்ளோ பார்த்து அவங்கள அனுப்பணும். சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அவங்கள. ம். அந்த ஒரு மோட்டால தான் இங்க பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஒரு சில இடத்துல அந்த டாட்டூ கிளாஸ்லாம் நாலேட்ஜே இல்லாம வராங்க இல்லையா? அவங்க வந்து எந்தெந்த பிளேஸ்ல போட்டா நர்வ்ஸ் இருக்கும், எந்த ம். இடத்துல போட்டா எப்படி அதெல்லாம் தெரியாது இல்லையா? அதெல்லாம் தெரியாமலே போட்டுறாங்க. போட்டுட்டு நெறைய பேர் உயிர் இழந்திருக்காங்க. ம். எய்ட்ஸ் வந்திருக்கு. அந்த மாரிலாம் இருக்கு. இப்போ நம்ம ஸ்டுடியோ பொறுத்த அளவுல ஸ்டுடியோஸ்லலாம் அந்த மாரி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஓகே இந்த டெப்த் இறக்குனா இவ்ளோ இருக்கு. ம். அந்த ஸ்கின் லேயர்ஸ்லயே 7 லேயர்ஸ் இருக்கு. ஆமா. நம்ம செகண்ட் லேயர்ல தான் டாட்டூவோட இங்க வந்து இன்புட் பண்ணுவோம். அந்த மாரி நெறைய இருக்கு. அந்த இது அவங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல. நம்மலாம் ஃபுல்லா ப்ரொஃபஷனலா படிச்சு ஒருத்தவங்க கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ஸ்டுடியோவே ரன் பண்றோம். இதே ஃபாரினர்ஸ் சைட்லலாம் நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஷாப்புக்கும் அந்த ஒரு சர்டிஃபிகேட் வச்சா மட்டும் தான் அவங்க அந்த ஸ்டுடியோவ ரன் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த மாரி வச்சிருக்காங்கல்ல, அந்த மாரிலாம் கிடையவே கிடையாது ம். ஃபாரினர்லாம். இப்போ அது மாரி இங்க கொண்டு வரணும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, கரெக்ட்டு தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்தது சாப்பாடுக்கு. ஆமா. நீங்க இது பண்ணிக்குவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிப்பாங்க தான். அவங்களும் படிச்சுட்டு நீங்களும் ஒரு கடை வச்சு ரன் பண்ணுங்க. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆமா. அதுதான் எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிற ஒரு இது. எல்லாரும் சேஃப்டியா இருக்கணும். ஒரு 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 தொழில் பண்றாங்கன்னா, இப்போ ஃபுட்டுக்கே அவ்ளோ பார்த்து இது பண்றாங்க. அவ்வளவுதான். அந்த மாரி தான் இதுவும். ஏன்னா லைஃப்ல ஒன்ஸ் போடுறது இது. போட்டுட்டு நம்மளுக்கு எந்த எஃபெக்டும் ஆயிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமா நான் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். சரி, ஓகே. இப்போ இதிலேயே சொல்றேன். இப்போ ஸ்கின் வந்து உங்களுக்கு 7 லேயர்ஸ்னு சொன்னீங்க. அதில 1 அண்ட் 2 லேயர்ஸ் வந்து கொழுப்புகள் இருக்கு. இப்போ இதே வந்து பாடி பில்டர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? ம். அவங்களுக்குலாம் ஈஸியாவே நரம்பும் தெரியும். இப்போ அந்த நரம்பு மேலலாம் டாட்டூஸ் போடுற மாரிலாம் சிச்சுவேஷன்லாம் வந்து அவங்களுக்குலாம் வந்து ஸ்கின் ரொம்ப டைட்டா இருக்கும். இப்போ ம். நம்ம நீடில் நம்ம போட வைக்கும்போதே அவங்களுக்கு அப்படியே பவுன்ஸ் ஆகும். ம். ஏன்னா அவங்க ஸ்கின் அவ்ளோ டைட்டா இருக்கும். மசில்ஸ் நல்லா வச்சிருப்பாங்க ஆமா. அவங்க. அதனால நாங்க என்ன சொல்லிடுவோம், இப்போ ஒருத்தவங்க போயிட்டு ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ண போறாங்க அப்படின்னா, அவங்கள ஃபர்ஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்க உடம்ப ஏத்திட்டு வாங்க. ம். ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து விரியும் இல்லையா? ஆமா, ஆமா. அப்போ வந்து நம்மளோட டாட்டூவும் விரியும். என் அதனால கொஸ்டின் அதுவா தான் எம்ப இருந்துச்சு. நான் ஜிம்ல ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு டாட்டூ போட்டுக்கணும். அந்த ஆமா. மாதிரி போட்டுருவாங்க. ஆமா. அவங்க போயிட்டு நல்லா க்ரோத் ஆயிட்டாங்கன்னா, மசில்லாம் பெருசாயிரும். ஆனா அந்த டாட்டூ கொலாப்ஸ் ஆயிரும். ஆமா. என்ன போட்டிருக்கோன்னே ஆ. தெரியாது. அதனால இப்போ யாராவது பாடி ஃப்ரீக் ஏதாவது பண்றாங்க அப்படின்னா நம்ம சொல்லிடுவோம். இந்த மாரி நீங்க வந்து பாடி ஏத்திட்டே வாங்க. ம். ஏன்னா அப்பதான் அதுக்கேத்த மாரி கஸ்டம் பண்ணி உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுவோம் நம்ம. ம். அப்புறம் வந்து போட்டுக்கிறவங்க இருக்காங்க நெறைய பேரு. ஒரு சிலர் நம்மளுக்கே தெரியாது. நம்ம போறோம். ஒரு டிப்ரஷன்ல இருப்பாங்க. ம். போவோம் ஜிம்முக்கு போவோம், ஏத்திட்டு வருவோம்னு போயிடுறாங்க. அந்த போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னே தெரியல. என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க கொலாப்ஸ் உங்களுக்கு? ஆயிரும். ஆமா அந்த மாரி ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து உங்கள இப்ப டாட்டூஸ்லயே வந்து
சென்டிமெண்டலான டேட்டூஸ்லாம் சில பேர் போட வராங்க பார்த்தீங்களா? ம். இப்ப டாக்ஸ் இறந்துட்டாங்க. டாக்ஸோட தம் வைக்கிறது, அம்மாவோட ஃபோட்டோ, அப்பாவோட ஃபோட்டோ இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்கா? நெறைய பேர் இருக்காங்க. இப்போ அந்த மாரி நெறைய ஆயிட்டு. ம். எப்படின்னா அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவங்க அம்மாவோட ஃபோட்டோவ போட்டுக்கிறது. ம். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாரி நாய்க்குட்டி இறந்துச்சு, நாயோட ஃபோட்டோ போடுறது. அந்த ம். மாரிலாம் நெறைய இருக்கு. அ. இப்போ வந்து அவங்களோட இறந்தவங்க இப்போ கிடையாது. ஃபர்ஸ்ட் இருந்தது. இறந்துட்டாங்கன்னா அவங்களோட அஸ்தி இருக்கு இல்லையா? ஆமா. அத வந்து நம்ம டாட்டூ இங்க்ல மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு டாட்டூ அதனால போடுறது. டேமேஜ் ஆகாதா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது சார்கோல் மாரி தானே நம்மளுக்கு வருமே. ஓ! அது ஆமா. இங்க் வந்து சார்கோல் பேஸ்ல தான் இருக்கு நம்மளுக்கு. ஓகேங்க. இப்போ அத வந்து அஸ்தினா எரிக்குவாங்க. ஆமா. அதுவும் எரிச்சுட்டு சார்கோல் தான். அது சார்கோல் ஆயிடும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அந்த அப்ப மாரி சில பேர் அதுல போன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. அப்ப அதனால அதெல்லாம் முடியாதா? ஒண்ணும் இஷ்யூ கிடையாது. இப்பதான் வந்து அது பேன் பண்ணியிருக்காங்க. ம். பண்ணக்கூடாது அப்டின்ட்டு. ஆனாலும் ஒரு சில இடத்துல பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்லீகலா? ஆமா. பண்ணிட்டு நீங்க தான் எதுவும் பண்றீங்களா? நம்ம கிடையாது. ம். இப்ப சில டாட்டூ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இப்போ அவங்கலாம் வந்து இப்ப நீங்க ஃபீமேல்னா ஃபீமேலுக்கு மட்டும் தான் போடுவீங்கன்னு இருக்கு. மேல்னா மேலுக்கு மட்டும் போடுவீங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. இப்ப சில டாட்டூ ஆர்டிஸ்ட் வந்து மேல் டாட்டூ ஆர்டிஸ்ட்டே வந்து ஃபீமேலுக்கு பிரைவேட் பார்ட்ஸ்லாம் போடுவாங்க. அது போடுறாங்க ப்ரொஃபஷனல் அது நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா அத வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போடுறாங்களே அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ! அதான் நான் எப்ப கேட்பீங்கன்னு வெயிட் பண்ணேன். அரங்கத்துல இருக்கீங்க ஆமா, போல. ஆமா. ஏன்னா நீங்க நீங்க டாட்டூ போடுறீங்க. உங்களோட ஒர்க்க பிரைவசி. ஒர்க்க ஆ. காட்டணுன்ட்டு அதெல்லாம் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க வீடியோ போடுங்க. எது வேணாலும் பண்ணுங்க. எதுக்கு வந்து தேவையில்லாத வீடியோலாம் போடுறீங்க? அதுதான் எனக்கும் கேள்வி இருக்கு. ஏன்னா, இப்போ அவங்க அந்த மாரி போடுறாங்க இல்லையா? நம்ம வீடியோ வந்து ரீச் ஆவணும். ம். ஒரு பொண்ண வச்சு போட்டா அது ரீச் ஆகும் அந்த வீடியோ அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருது. எதுக்கு தொடைக்கிறது இப்படி தொடச்சு நீ வந்து டாட்டூவ காட்டலாம். ஆமா. பின்னாடி இருந்து கைய விட்டு டாட்டூ தொடைக்கிறது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஆமா, வீடியோ எடுத்து போடுவாங்க. ஆமா. அந்த மாரி எதுக்கு அந்த மாரி பண்றீங்க? நீங்க ஒர்க் பண்றீங்க. உங்க ஒர்க்க காட்டுங்க. ஆமா. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. தேவையில்லாத இதெல்லாம் காட்டுனா நெறைய பேர் இருக்காங்க. அத பார்க்கறதுக்குன்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ம். எப்படா அந்த வீடியோ வரும்? எப்படா போடுவாங்கன்ட்டும் இருக்காங்க. ம். அந்த மாரிலாம் பார்க்கும்போது என்ன வந்து கேட்குறாங்க. நீங்களும் இந்த மாரி எதா பண்ணுவீங்களா? உங்க வீடியோஸ் பண்ணி ஸ்டுடியோல? போடுவீங்களா? அப்படின்ட்டு. அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க பொண்ணாகுறீங்க. அப்போ உங்க பையனாச்சும் நீங்க போடுவீங்களா? அந்த மாரி அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா நீங்க யாரு பண்றாங்களோ அவங்க கிட்ட போகாம, இந்த மாரி இருக்கவங்க கிட்ட வந்து பண்றீங்களா இந்த மாரி? அப்படின்னு ஒரு கோவம் இருக்குது. ம். ஏன்டா இப்படி பண்றாங்க அப்படின்னும் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு ஒரு அம்மா, ஒரு அக்கா கூட இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும். ஓகே என் தங்கச்சி இந்த மாரி பண்ணுது, பண்ணுமா, நாங்க இருக்கோம் சப்போர்ட்டுக்குன்னு அவங்க இருப்பாங்க. ம். இதுவே அவங்க வந்து நம்மள சொல்லும்போது எங்களுக்கு எவ்வளோ ஹர்ட்டா இருக்கும். ஆமா. என்னடா ஒரு ஒரு இப்படி போய் சொல்றாங்களே! நான் எந்த தப்பும் பண்ணல. யார் யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்கள கேட்க மாட்டாங்க. தப்பு யார் பண்ணலையோ அவங்கள தான் கேட்பாங்க. ஏன்னா ஆமா. வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாரி தான் பண்ணுவாங்க. ம். நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் பெருசா. நெறைய பேரு கமெண்ட்டும் பண்ணுவாங்க. இந்த மாரி இந்த மாரி உனக்கோசரம் வீடியோஸ் போடுங்க அப்படின்ட்டா? ஆமா. இந்த மாரி வீடியோ போடுங்க. உங்களுக்கோசரம் தான் வராங்க டாட்டூ போடுறதுக்கு. வேற ஆ. எதுக்கும் வரல. இந்த இடத்துல நான் இருந்திருந்தா வேற ஏதா பண்ணியிருப்பேன். அப்படி இப்ப எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இந்த இருக்கீங்க? வடிவேல் டைலாக் மாரி ஆமா. தான். களத்தல் நான் ஆ, இருந்தா நடக்கிறது ஆமா, வேற. ஆமா. நீ பாக்குறது டாட்டூ பாரு. பாத்தியா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா லைக் இருக்கா? நல்லா பண்ணியா? இருக்கு. அவ்வளோதான். போயிட்டே இரு. அவ்வளவுதான். அத விட்டுட்டு என்னென்னவோ பேசுறது, ஏதேதோ பேசுறது. அத வந்து பாத்து பாத்து தெரிஞ்சுச்சு. இவ்வளோதான். எவ்வளோ பேரு நல்லவும் கமெண்ட்ஸ் பண்றவங்களும் இருக்காங்க. "அம்மா நீ ம். சூப்பரா பண்றம்மா." ஃபோன் பண்ணி பேசுறாங்க. ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாரி "சூப்பரா பண்றீங்கம்மா. ஆ. ஒரு பொண்ணா இவ்ளோ டேலண்டா நீ வந்து ஒரு ஒர்க் பண்றன்னா, அது ஹேட்ஸ் ஆஃப் தான். நீ பண்ணுமா, தைரியமா இரு." அப்படின்னு சொல்லி அந்த மாரி மோட்டிவ் பண்றவங்களும் இருக்காங்க. இந்த மாரி டீமோட்டிவ் பண்றவங்களும் இருக்காங்க. ம். அதெல்லாம் அவங்களலாம் வந்து தட்டி கண்டுக்கிறதே விடுறதா? கண்டுக்கிறதே கிடையாது. தட்டி விட்டு அவங்கள போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸ்கிப் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கிறது. அந்த மாரி போயிட்டு இருக்கு. ம். அதனால அவ்வளோ இதா எடுத்துக்கல எதுவுமே. சரி ஓகே. உங்கட்ட ஒண்ணு கேட்கிறேன். நீங்க டாட்டூ போட்டதுலயே வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எது? பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எது? ஃபர்ஸ்ட் வொர்ஸ்ட்ட சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டுனா ஒரு வாட்டி ஸ்டுடியோல இங்க தான் டாட்டூ இப்படி தான் போட்டுட்டு இருக்கேன். ம். போட்டுட்டு இருக்கும்போது அவங்க கழுத்துல போட்டுட்டு இருக்கேன் நானு டாட்டூ. ம். ஒரு மேல்க்கா? ஃபீமேல்க்கா? மேல்க்கு. ஓகே. அவங்க சரி நம்ம அப்பா வந்து அவைலபிளா இல்லன்னா, இந்த கழுத்துல, கையிலனா நான் தான் போடுவேன் ம். டாட்டூ. சரி போடுவோம் அப்படின்ட்டு போட்டுட்டே இருக்கும்போது, கை இப்படி வர்றது. ஏதோ பண்ண வராங்க, புரியுது, தப்பான புரியுது. மோட்டிவ்ல இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ம். நானும் சரி கண்ட்ரோல் பண்ணின்னு ஓகே ஏதோ நம்ம வந்து நம்ம அண்ணனா தான் பார்க்குறோம், தம்பியா தான் ஆமா. பார்க்குறோம். அவங்க என்ன நினைப்புல பார்க்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு நான் போட்டுட்டே இருக்கும்போது வேணும்னே வந்துட்டே இருந்துச்சு. நான் 1 வாட்டி 2 வாட்டி விட்டேன். 3வது வாட்டி வந்தது அப்ப எனக்கு தெரிஞ்சுச்சு கன்ஃபார்ம் நீ ஏதோ நடக்குது இங்க ம். அப்படின்னு.
உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா நீங்க வரீங்களா இல்லையா இங்க அப்படின்னு எங்க அப்பா கிட்ட வந்துட்டு அப்புறம் அவங்கள போட்டு நல்லா திட்டி அப்புறம் போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நடக்குது. என்னடா ஒரு தனியா எங்கேயும் ஒரு இதா இருக்க முடியலையே அந்த அப்படின்னு. ஃபீல்ட்லயும் உமன் சேஃப்டி இருக்கவே மாட்டேங்குது. கரெக்ட் இந்த கரெக்ட். ஃபீல்டு இங்க இருக்கு அப்படின்னா. இருக்குன்னா இப்போ நம்மளுக்கு சப்போர்ட்டா யாரா இருந்தாங்கன்னா இருக்கும். அந்த சப்போர்ட் இருக்கும். ஓகே நம்ம கூட அப்பா இருக்காங்க, நம்ம எது நடந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம அப்பா கூட இருக்காரு அப்படின்ட்டு நம்மளுக்கு தோணும். ஆமா. ஒரு சிலர் அப்பா சப்போர்ட் இல்லாம அவங்க ஒரு தனியா வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அபியூஸ் நடக்காம இருக்காது, இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு ஃபீமேல் அப்படின்னா நம்ம ரோட்ல போனாலும் அபியூஸ் இருக்கும். எல்லாரையும் தப்பு சொல்ல நானு, 2 பேர் 1-2 பேர் அப்படி இருக்காங்க. 90% நல்லா மென்ஸ் இருக்காங்க. ஏன்னா வந்து இப்ப நான் டாட்டூ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், செஸ்ட்ல போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அம்மா நீ வந்து என்ன அண்ணனா நினைச்சுக்கோ அப்படின்றாங்க. அப்ப அந்த இடத்துல எப்படி ஒரு செக்யூரா இருக்கும். ஓகே அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணும்போது மத்தவங்களும் இந்த மாதிரி இருப்பாங்களோன்னு எங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது. ஒரு சிலரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றவங்க அந்த மாதிரி தான். நானும் சரி அப்படின்ட்டு ஓகே நம்ம பாத்துக்கலாம், என்ன நடக்குதோ ஃபேஸ் பண்ணிப்போம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கு அது பாட்டு. இப்போ நான் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு அதுல கொஸ்டினாவே நான் கேட்குறேன். எந்த மாதிரினா இப்போ ஒரு டாட்டூஸ் போட வருவாங்க, ஒவ்வொரு டாட்டூக்குமே ஒரு ஸ்டோரியில ஒன்று வச்சுப்பாங்க பார்த்தீங்களா, இந்த காரணத்துக்காக இந்த டாட்டூ போடுறேன். சில பேர் சென்டிமெண்டலாக வைப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. ஒருத்தவங்க வந்து அவங்களோட பையன் பேர் போட்டுருந்தாங்க, நான் போட்டுட்டே இருந்தேன். அவங்க திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. டாட்டூ போட்டுட்டே இருக்கேன், அவங்க அழுகுறாங்கன்னா அது அழுகுறாங்க, எங்கதான் சவுண்ட் கேக்குது, எங்கடா அது அப்படி பார்த்தா அவங்க அழுகுறாங்க. அப்புறம் நான் கேட்குறேன் கொஞ்சம் கொஞ்சமா, என்ன ஆச்சு, ஏன் அழுகுறீங்க, அழாதீங்கக்கா சொல்லுங்க அப்படின்னோடனே அப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி என் பையன் வந்து இந்த குளத்துல விளையாடுவாங்கல்ல, விளையாடிட்டே இருக்கும் போது அந்த பையன் வந்து விழுந்து இறந்துட்டு இருக்காங்க. ஆமா, அதனால அந்த பையனோட பேர் போடுறேன் அப்படின்னோடனே அவங்க என்ன அழ வச்சு நான் ஒரு பக்கம் அழுது. ஆனா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஒரு தாயா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பையனை வளர்த்துருப்பாங்க, இறந்துட்டாங்க, என்ன பண்றதுன்ட்டு அவங்க போட்டு அழுது உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் சரி விடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாட்டிலாம் கூட வந்து போட்டிருக்காங்க ஸ்டுடியோல, அவங்க கதைலாம் சொல்லி. இப்ப பாட்டி சொல்றீங்களா, பாட்டிக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப லூஸா இருக்கும், அதெல்லாம் எப்படி மேட்ச் பண்ணுவீங்க? நம்ம வந்து அதுக்கேத்த மாதிரி நம்ம பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா வந்து அவங்க ஆசைப்படுறாங்க ஏதோ அப்படின்ட்டு, அதனால நம்ம பண்ணி கொடுப்போம். இந்த ஸ்கின் வந்து டைட்டா பிடிச்சிட்டு போற மாதிரி. ஆமா இப்ப விட்டா லூஸ் ஆயிருமே. இல்ல அதுக்கேத்த மாதிரி நம்ம தெரியும். ஒரு ஸ்கின் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு அது முடியாது, அது போட முடியாதுன்னா நான் சொல்லிடுவோம், இந்த மாதிரி போட முடியாதுமா நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல போடலாம், ஓரளவுக்கு இருக்கு அவங்க ஸ்கின், ஓரளவு தாங்குது அப்படின்னா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அப்ப டாட்டூஸ் போடுறதா 18 டேஸ்க்கு மேல இருந்து ஏஜ் ஆமா கிடையாது, அந்த இதுலாம் கிடையாது, யார் வேணாலும் போடலாம். அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சுகர் அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணுவோம். ஒரு டாட் மாதிரி வச்சு ஓகே உங்களுக்கு நல்லா இருக்கு, இதுக்கப்புறம் எதுவும் சைடு எஃபெக்ட் ஆகல அப்படின்னா நம்ம வந்து ஒரு அவங்கள வர வச்சு டாட்டூ போட்டுக்குவோம். நெக்ஸ்ட் क्वेश्चन அதுவா தான் இருக்கு. டாட்டூ போட வரணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க செக்அப் என்னவா இருக்கலாம், அதாவது அப்போ உங்களுக்கு ஃபீவர் இருக்கும், சுகர் இருக்கும், எனிதிங் இஸ் ஓகே, எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து டாட்டூ போடலாம் அவங்க? டாட்டூ வந்து நார்மல் பீப்புள் எல்லாரும் போடுறாங்க. இப்போ ஒரு சில சுகர் இருக்கு, எனக்கு டாட்டூ போடணும் ஆசையா இருக்கு அப்படின்னா, சுகர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கு, கேட்டகரிஸ் இருக்கு. ரொம்ப முடியாதவங்க அந்த மாதிரி இருக்கு. முடியாதவங்களுக்கு போட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம டாட்டூ போடுறோம்னா அது ஹீல் ஆகிறதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். ஏன்னா சுகர் தெரியும்ல, அவங்களுக்கு கால்ல அடிபட்டா கூட அந்த ஒரு 6 ஹீல் ஆகிறதுக்கு அவ்வளவு நாள் ஆகும். அதனால அவங்க கிட்ட சொல்லிடுவோம், இல்ல உங்களுக்கு போட முடியாது அப்படின்ட்டு. இல்ல நார்மல் ஃபர்ஸ்ட் அந்த சுகர் ஸ்டார்டிங் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம், இப்ப நம்மளுக்கு டைம் எடுக்குதுன்னா டாட்டூ ஆடுறதுக்கு, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அந்த மாதிரி. அதனால அவங்களுக்கு போடலாம். சுகர் அதே மாதிரி அலர்ஜி இருக்கவங்களுக்கு மட்டும் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஆமா, ஏன்னா இச்சிங் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து வேற ஏதாவது பிரச்சனை வந்துரும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து ஒரே ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணிட்டு ஓகே அவங்களுக்கு அது நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை. ஆமா அந்த மாதிரி தான் இதுவும். ஏன்னா வந்து நம்மளோட சேஃப்டி முக்கியம்ல. இப்போ அது காசு வருதுன்னு நம்ம போட்டு போடக்கூடாது, அந்த மாதிரி தப்பு.
அவங்களுக்கும் ஓகே அவங்க ஓகே இந்த மாதிரி நம்மளோட செல்ஃப் அவங்க பாக்குறாங்கன்னு அப்படி நினைக்கணும் அவங்க. ஏனோ தானோ வந்தமா காசு வந்துச்சா போச்சா அந்த மாதிரி இருக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு இங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுள் நம்பிக்கை இருக்கு. சரி, இப்ப அதுல இருந்து நான் நல்ல கடவுள் கேட்க மாட்டேன், கெட்ட கடவுளா கேட்பேன். சில பேர் இந்த இலுமினாட்டி டாட்டூ எல்லாம் போட வராங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? அதாவது கனவுல நமக்கு இந்த மாதிரி டாட்டூ போடுற மாதிரி வருது, ஏதாவது சைக்கோ வருது, பேய் வருது, அந்த மாதிரி இல்ல நம்ம ஸ்டுடியோலயே ஒருத்தவங்க இருக்காங்க இந்த இலுமினாட்டி அந்த இது சேர்ந்தவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோஸ்ட விரட்டணும் அப்படின்னா தனக்கு உடம்புல ஃபுல்லா டாட்டூ போட்டுக்குவாங்க. அது மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க, வந்து ஃபுல்லா அதுவும் வந்து அது வந்து சின்ன பொண்ணு 18 வயசு தான் ஆகுது அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவ்வளவு டாட்டூ இருக்கும். நாங்க போட்ட டாட்டூ அது. அந்த டாட்டூ போடும்போது அந்த பொண்ணு சிரிக்கும், அழுவாது. எங்களுக்கே விசித்திரமா சிரிக்கும். என்னம்மா வலிக்குதா இல்லையா, வலிக்கலையே அப்படி சொல்லும். கேட்டா வந்து இந்த மாதிரி அந்த பேய விரட்டுறதுக்கு அவங்க உடம்பு ஃபுல்லா அவங்க டாட்டூ போடுவாங்க. ஆமா, ஏன்னா இந்த பொண்ணு பாரு எப்படி அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேய் பார்த்து போயிடுமா அந்த மாதிரி. அப்போ அந்த டைம்ல நைட்டு ஒரு 12 மணிக்கு எல்லாம் வருவாங்க, வந்து டாட்டூ போட ஆரம்பிப்போம் நாங்க. ஆரம்பிக்கும் போது அப்பதான் லைட்லாம் இப்படி பிளிங்க் அதெல்லாம் உண்மையா அப்படிலாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த டைம்ல. ஆனா அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது தெரியல இருக்கா இல்லையா. டாட்டூஸ்லயே வரலாம். சில பேர் கப்புள் டாட்டூஸ்லாம் போட வராங்க பாத்தீங்களா? கப்புள் டாட்டூஸ் வந்து போடும்போது வந்து இப்ப 2 கை ஒட்டி வச்ச மாதிரி போடுறது, அந்த மாதிரி எதுவும் போட்டீங்களா? கதைகள்லாம் சொன்ன மாதிரி இருக்கா? இருக்கு. இப்போ வந்து பேய் மாதிரி ஒண்ணு இருக்கும். எப்படி சொல்றது? எலும்பு கூடு சொல்றீங்க? மண்டை எலும்பு கூடு கிடையாது, அந்த கோஸ்ட் மாதிரி ஒரு இது இருக்கும். அது பாதி அவங்களுக்கும் பாதி அவங்க அந்த மாதிரி போடுவாங்க. இல்ல பாதி ஹார்ட் அவங்களுக்கு, பாதி ஹார்ட் அவங்களுக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் அவங்க தம் ஃபிங்கர்ஸ். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அது அக்யூரேட்டா வச்சிரலாமா? வைக்கலாம். இப்போ அப்படியே வச்சு அந்த மாதிரி இருக்கு. இல்ல அப்படின்னா இந்த பக்கம் ஆரோ அந்த இது அந்த மாதிரி நிறைய இருக்கு. கப்புள் டாட்டூ எடுக்கிறதுக்கு லிஸ்ட் ஏகப்பட்டது இருக்கு. கப்புள் டாட்டூலாம் வந்து நிறைய பேர் வருவாங்க. கப்புள் டாட்டூ போடணும், அவங்க பேரு இவங்க பேர் மாத்தி போட்டுக்கிறது, அந்த மாதிரி நிறைய இருக்கு கப்புள்ஸ்க்கு. சில பேர்லாம் பாத்துருக்கேன், 2 பேர் நேமே 2 பேர் கொலாப் பண்ணிட்டு இப்படி வச்சுப்பாங்க, பேர் நடுவுல போடுவாங்க. ஓபன் பண்ணா ஆமா, அவங்க வச்சுப்பாங்க தனித்தனியா. அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி நிறைய கப்புள்ஸ் தான் இங்க. கப்புள்ஸ் தான் டாட்டூ போடுவாங்க. என்டர்டெயின்மென்ட்டா இருக்கா ஃபுல்லா இங்க. எந்த மாதிரி இடத்துல டாட்டூ போட கூடாது? எந்த மாதிரி இடத்துலனா? என்ன மாதிரி ஸ்கின்ஸ் கேக்குறேன். இப்ப இந்த ஸ்கின்ஸ்ல வந்து டாட்டூ போடலாம் அந்த மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி இருக்கு. நாம வந்து ஃபிங்கர்ஸ் அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இடத்துலலாம் நாங்க சொல்லிடுவோம் டாட்டூ வந்து வேணாம், ஸ்கிப் பண்ணி. ஆமா, ஏன்னா இதெல்லாம் வந்து வாட்டர் அதிகமா இருக்கிற இடம், வேர்க்குது. அதுக்கப்புறம் தண்ணியில நிறைய நேரம் ஊறுறது வந்து கை தான், விரல் தான். அதனால நம்ம வந்து சொல்லிடுவோம் முன்னாடியே, ஃபிங்கர்ஸ்ல வந்து டாட்டூ போடாதீங்க, போட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்காது, ஸ்டே இருக்காது, இருக்கும். ஆமா, அலைஞ்சு இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். அதனால நம்ம சொல்லிடுவோம் வேணாம் நீங்க போடாதீங்க. அதே மாதிரி பெயின் அதிகமா இருக்கிறதும் இந்த இடம் தான். இங்க அதிகமான பெயின் இருக்கும். நாங்க சொல்லிடுவோம் வேணாம் போடாதீங்க. இல்ல எனக்கு போட்டே ஆகணும் அப்படின்றவங்க போட்டுருவோம். நம்ம என்ன பண்றது, டாட்டூ கேக்குறாங்க, நம்ம சொல்றத சொல்லுவோம். இல்ல அவங்க அதுக்கு மேல தாங்கிக்கிறேன்னா அவங்களுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே போட்டுக்கலாம் அப்படின்னு. அதனால ஃபிங்கர்ஸ்ல வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஸ் டிராயிங்லாம் வரீங்களா? ஃபேஸ் டிராயிங் சொல்லும்போது வந்து ஏதாவது ஆக்டர்ஸ் ஃபேஸ் எல்லாம் வரீங்களா? சில பேர் வந்து கேட்டு வருவாங்க, இந்த விஜயகாந்த் போட்டோ, இப்ப ரீசெண்டா விஜய் அண்ணா கண்ணு வந்து ஒருத்தவங்க, விஜயோட கண்ணா? விஜய் அண்ணா கண்ணு அவ்வளவு கண்ணியா இருக்காங்களா என்ன? ஒரு ஒரு பையன் கண்ணு மட்டும் சில பேர் ஃபேஸ் தான வரைவாங்க, ஏன் அந்த பர்టిక్యులர் கண்ணு மட்டும்? தெரியலையே, அவருக்கு அந்த பிடிச்சிருக்கு போல, அதனால அவரோட கண்ணு மட்டும் போட்டுட்டு போனாங்க ரீசெண்டா. ஆனா அது பெருசா நம்ம பார்த்தா தெரியாது, டக்குன்னு விஜய் கண்ணு தான்ட்டு. நம்ம போட்டோஸ்ல பார்த்து கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கும். இல்ல நான் உங்களுக்கு அது அனுப்பிச்சு விடுறேன், நான் பாருங்க. இப்ப டாட்டூஸ் வந்து நீங்க போறீங்கன்னா அது எப்படி கையில வரைஞ்சிருவீங்களா? அது எந்த மாதிரி ப்ராசஸ்? இப்போ வந்து நேம் அந்த மாதிரி இருந்தா மிஷின்ல வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்குவோம். இல்ல அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துட்டு வராங்க, எனக்கு இது போடணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணிடுவோம். இல்ல உங்க போர்ட்ரேட் போடணும் அப்படின்னா உங்களுக்கு ஏத்த போட்டோ நீங்க கொடுத்தீங்கன்னா நம்ம அதுக்கேத்த மாதிரி வரைஞ்சு கொடுத்துருவோம். ஓகே, அப்ப இந்த தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்தா நம்ம கேட்கிற போட்டோஸை விட அழகாவே கிடைக்கலாம் பாக்குறீங்க. கண்டிப்பா நல்லா பாத்துக்கோங்க. தமிழ் போட்டோஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரோம், கண்டிப்பா டைரக்டா வாங்க, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தரோம். சரி, ஓகே மேம்.
டேட்டஸ் பற்றி புரிதல் நல்லா சொன்னீங்க. எல்லாம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ம்.